Hi everyone, good morning. This is Shankar Narayanan, the founder director of Betterment Trades. இன்னைக்கு இந்த வீடியோல யூபிஎஸ்சி GS2 மெயின்ஸ்ல வரக்கூடிய இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் டாபிக்ல தான் இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஷிப் பத்தி பார்ப்போம். ஸோ இருதரப்பு உறவுகள்ல இந்திய இலங்கை உறவுகளை பத்தி பார்ப்போம். பொதுவாகவே இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் டாபிக்ஸை படிக்கும்போது இந்தியா how it having bilateral relationship with other countries, நம்மளுடைய க்ளோஸ் நேபர் கூட நம்ம எப்படி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் நம்மளுடைய எக்ஸ்டெண்டட் நேபர்ஸ் கூட நம்ம எப்படி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அதுல ஸ்ரீலங்கா வாஸ் அவர் க்ளோஸ்ட் நேபர்ஹுட். ஓகே, ஸோ இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு. ஸோ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ உங்ககிட்ட ஒரு 250 வேர்ட்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ஐ வில் கிவ் யூ சம் இன்புட்ஸ் ஸோ தட் இதுல நீங்க எப்படி எழுதணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஸோ ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன் நவ். ரொம்ப சிம்பிள். இந்த டாபிக்லாம் நீங்க பயப்பட தேவையில்ல, கஷ்டப்பட தேவையில்ல. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இட்ஸ் அ டைனமிக் சப்ஜெக்ட், பட் இட்ஸ் நாட் கம்ப்ளீட் டைனமிக். 25% ஆஃப் த ஸ்டாட்டிக் அப்படின்றது சொல்றாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான ரிலேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இன்னைக்கு நேத்து உறவு கிடையாது. ஓகே, இது சொல்ல போனா 2500 வருஷத்துக்கும் முந்தைய உறவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சில பேர் சொன்னாங்கன்னா ராமாயண காலத்துக்கும் வந்து பார்க்கும்பொழுது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, நம்மளுடைய சோழர்களை எடுத்துக்கோங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரா அப்படின்னு உங்களுக்கு இங்கிலீஷ் புக்ல கொடுத்துருப்பாங்க, ஹிஸ்டரி புக்ஸ்ல. இதே தமிழ்ல எல்லாளன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாளன் அப்படின்ற சோழ மன்னனே என்ன பண்ணிருக்காங்கன்னா 50 இயர்ஸ் கிட்ட ரூல் பண்ணியிருக்காப்ல இப்போ சங்கம் பீரியட்ல. ஓகேவா? ஸோ சங்கம் பீரியடுக்கு அப்புறமா நம்மளுடைய பாண்டியன்ஸ், ஓகே, ஸ்ரீலங்கன்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாகவும் இருந்திருக்காங்க. அண்ட் நம்மளுடைய பிற்கால சோழ மன்னர்கள் ஸ்ரீலங்காவை இப்போ ராஜராஜ சோழன் எடுத்துக்கோங்க, ராஜேந்திர சோழன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீலங்காவும் அவங்க கேப்சர் பண்ணி கூட வாழ்ந்துருக்காங்க. ஸோ ஹிஸ்டரியில நிறைய டைம் பீரியட்ல ஸ்ரீலங்கா சவுத் இந்தியாவை ரூல் பண்ண ரூலர்ஸ் கூட ஃப்ரெண்டாகவும் சில இடத்துல எனிமிஸாகவும் இருந்திருக்காங்க. அண்ட் நீங்க இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கால அதிகமான மக்கள் யாருன்னா சிங்களர்கள் தான், சிங்களீஸ் தான் அதிகம். ஸோ இந்த சிங்கள மன்னர்களுடைய பூர்வீகமே என்ன அப்படின்னா, ஓகே, இவங்க இந்தியாவில் அயோத்தியாவில இருந்து வந்த ஒரு மன்னன் தான் பின்னாடி ஸ்ரீலங்கால சிங்கள வம்சத்தை உற்பத்தி பண்றான் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இது மாதிரிலாம் உங்களுக்கு ஜென்ரலாவே சில விஷயங்கள் தெரியும். ஆனா பட் இதே ஸ்ரீலங்காவை, நம்மளுடைய இந்தியாவை எப்படி பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்களோ இதே மாதிரி ஸ்ரீலங்காவையும் பிரிட்டிஷ் ரூல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் ஸ்ரீலங்காவை ரூல் பண்ணும் பொழுது முக்கியமா 2 கம்யூனிட்டி, ஓகே, தமிழ் அண்ட் ஆல்சோ சிங்களீஸ், இவங்க தான் 2 மேஜர் எத்னிக் குரூப்ஸ் சொல்லிட்டு சொல்றாங்க. இது 2 மிக முக்கியமான இனங்கள். இதுல அதிகமா தமிழர்கள் ஸ்ரீலங்கால தமிழர்கள் நார்த்தன் பார்ட்ஸ்ல இருப்பாங்க. நான் உங்களுக்கு மேப்போட காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தமிழர்கள் நார்த்தன் பார்ட்ஸ்ல இருந்தாங்க. அன்னைக்கு பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிறைய தமிழர்கள் இருந்தாங்க. இது அன்னைக்கு சிங்களீஸ்க்கு ஈவன் பிரிட்டிஷ் அவங்கள ஸ்ரீலங்காவை ரூல் பண்ணும் பொழுது இது ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் இருந்துச்சு. பட் பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஸ்ரீலங்காவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ அப்படி ஸ்ரீலங்காவுக்கு பிரிட்டிஷ் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்ட பிறகு, ஸ்ரீலங்காவுக்கு பிரிட்டிஷ் சுதந்திரம் கொடுத்துட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் சில பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. ஸோ இந்தியாவில் இப்போ நமக்கு இண்டிபெண்டன்ஸ் பிரிட்டிஷ் கொடுத்தாங்க. இந்தியாவில் எவ்வளவோ மக்கள், மொழி பேசக்கூடிய மக்கள், எவ்வளவோ டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் பீப்புள், டிஃப்ரெண்ட் எத்னிசிட்டி, டிஃப்ரெண்ட் கஸ்டம்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ், இந்த மாதிரி இந்தியாவில் பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. பட் இந்த பலதரப்பட்ட மக்களுக்கும் நம்மளுடைய அரசியல் அமைப்புல அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஸ்ரீலங்காவில் அப்படி கிடையாது. ஓகே, ஸ்ரீலங்கா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆசர்னா சிங்களீஸ் தான், 74%.
ஆல்மோஸ்ட் 74.90%, 75% யாருன்னா சின்ஹலீஸ் தான். சின்ஹலம் பேசக்கூடிய மக்கள் தான். மைனாரிட்டிஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ஸ் 11.5%. இந்த தமிழ்ஸும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் நார்த்தன் ரீஜன்லயும், ஓகே, சம் ஆஃப் தி ஈஸ்டர்ன் ரீஜன்லயும் இருக்காங்க. இதுலயே ஸ்ரீலங்கன் மூர்ஸ் அப்படின்றவங்க இருக்காங்க. இந்த ஸ்ரீலங்கன் மூர்ஸ் அப்படின்றவங்க யார் சார் அப்படின்னா, இவங்க தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் கம்யூனிட்டி. இவங்க ஸ்ரீலங்காவோட ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன்ல இருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்கால முஸ்லிம்ஸ் இருக்காங்க, தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்ஸ், அண்ட் இந்தியன் தமிழ்ஸ். ஸோ 5.51% இந்தியன் தமிழ்ஸ் அப்படின்றவங்க இருக்காங்க. அப்போ இதுதான் ஸ்ரீலங்காவுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஐடென்டிட்டின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய பாப்புலேஷனுடைய ஒரு ஐடென்டிட்டியல் ஃபியூச்சர் தான் இதுன்னு சொல்லலாம். பட் ப்ராப்ளம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனை இந்த இடத்துல ஆரம்பிக்குது. எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால புத்திசம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்ரீலங்கால புத்திசம் பிரிடாமினன்ட் ரீஜன். புத்திசத்துக்கு அப்புறமா என்ன ரிலீஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்துயிசம். ஹிந்துயிசம் இன் த சென்ஸ் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சைவ மதத்தை ஃபாலோ பண்றவங்க, சக்தி வர்ஷிப் ஃபாலோ பண்றவங்க, அதுக்கப்புறம் வைஷ்ணவிசம் ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் இஸ்லாம் ஃபாலோ பண்றவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்டியானிட்டி இருக்கு. பட் ப்ரிடாமினன்ட்லி ஸ்ரீலங்கால புத்திசம் தான் டாமினன்ட். புத்திசம் தான் டாமினேட்டடா இருந்துச்சு. ஸோ பிரிட்டிஷ் ஒன்ஸ் ஸ்ரீலங்காவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்ரீலங்காவை ஒரு ஐலண்ட் நேஷன் அப்படின்றதால நிறைய நாடுகள், ஏன்னா இந்தியாவுக்கு க்ளோஸ்லி இம்பார்ட்டன்ட், கரெக்டா, இந்தியாவுக்கு பக்கத்திலே இருக்கு, ஓகே, இந்தியாவுக்கு பக்கத்திலேயே ஒரு மிக முக்கியமான நாடு சிங்கள நாடு. சைனா வாஸ் அ புத்திஸ்ட் கண்ட்ரி. ஸோ சைனா இருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்கா வாஸ் ஆல்சோ எ புத்திஸ்ட் கண்ட்ரி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் ஹிஸ்டரியில பார்க்கும்போது நீங்க பெரும்பான்மையான டைம்ல பாத்தீங்க அப்படின்னா, சைனா இன்னைக்கும் சரி ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இந்த ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு ஏரியா பிகாஸ் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜிக் ஜியோ பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? திஸ் இஸ் வை சைனா இஸ் மேக்கிங் strong inroads into Sri Lanka in order to challenge the Indian power. We Indians, we are all the dominant in Indian Ocean region. But China உடைய டார்கெட்டே என்ன அப்படின்னா இந்தியாவை கவர் பண்ணணும். ஓகே, ஸோ நாளைக்கே வார் வந்தாலும் இந்தியாவை சுத்தி கவர் பண்ணணும். அதனாலதான் இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, இந்த மாதிரியான நாடுகள்லாம் சைனா டார்கெட் பண்றாங்க. So for the very same reason, India is struggling to put a smiling face with Sri Lanka. ஏன் அப்படின்னா, எப்பயுமே நம்மளுடைய நெருங்கிய நண்பர்கள் கிட்ட, நெருங்கிய உறவுகள் கிட்ட நம்ம பகைச்சிக்க கூடாது, கரெக்டா? அப்படி பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது வேற மாதிரியான கான்சிக்வன்சஸை ஏற்படுத்திடும். ஏன்னா நண்பர்கள் கிட்ட நம்ம எப்பயுமே நெருப்பு, அவங்க நெருப்பு மாதிரி ரொம்ப நெருங்கியும் போயிடக்கூடாது, ரொம்ப விலகியும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சில சமயத்துல நமக்கு டைம் சரியில்லை அப்படின்னா, நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஓகே, ஒஸ்டா நமக்கு டைம் சரியில்லாம அவங்க எதிரியா மாறிட்டாங்கன்னா அது ரொம்ப பேட் கான்சிக்வன்சஸ் கொடுக்கும். ஓகே, அதனால நம்ம எப்பயுமே நம்ம க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் கிட்ட பகைச்சிக்க கூடாது, டிப்ளமேட்டிக்கா போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படிதான் போகணும். அதனாலதான் இந்தியா, ஸ்ரீலங்கா இந்த அளவுக்கு சின்ஹலீஸ் பாப்புலேஷன் இருக்கு, புத்திஸ்ட் கண்ட்ரி, சைனாவுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க போது இந்தியாவால எடுத்தங்கோத்தன ஸ்ரீலங்காவை என்ன பண்ண முடியாது, பகைச்சிக்கவும் முடியாது. இது இந்தோ ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அதனாலதான் சில இடத்துல நாம என்ன சொல்றோம், இந்தியா இஸ் ட்ரைங் டு புட் a smiling face with Sri Lanka in all the crises. Though China involvement in Sri Lanka was commercial and industrial, there have been some alleged reports that China was converting the commercial infrastructure into military base. இது என்ன கான்செப்ட்ன்றதை பார்ப்போம். ஸ்ரீலங்காவுக்கு நாங்க உதவி செய்யறோம், நாங்க உங்களுக்கு கடன் கொடுக்குறோம், உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டை நாங்க மேம்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. ஆனால் ஓகே, சைனாவுக்கு ஸ்ரீலங்கா மேல ஒரு கண் இருக்கிறது காரணமே என்ன அப்படின்னா இந்தியாவை எப்படி சுத்தி வலிக்கணும். ஓகேவா? அப்ப இந்தோ ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஸ் எப்படி பிரிக்கிறாங்கன்னா 3 விதமா பிரிக்கிறாங்க, 3 டிஃப்ரெண்ட் ஃபேஸா பிரிக்கிறாங்க. ஒன்னு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஃபேஸ் 1950ல இருந்து 1980 வரைக்கும், அதுக்கப்புறம் சிவில் வார் ஃபேஸ் அண்ட் ஆல்சோ போஸ்ட் சிவில் வார் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கிறாங்க. ஓகே, நான் ரொம்ப சிம்பிளா என்னன்னு எடுத்துட்டு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் யாருன்னா நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு டைம் பீரியட்ல. ஜவஹர்லால் நேரு டைம் பீரியட்ல ஸ்ரீலங்கா நிறைய டைம் பீரியட்ல நமக்கு ஃப்ரெண்டா தான் இருந்திருக்காங்க. பிகாஸ் ஜவஹர்லால் நேருடைய பாலிசி அதான், யாருக்கிட்டையும் பகைச்சிக்க மாட்டாரு, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி.
இந்த டைம் பீரியட்ல ஸ்ரீலங்கால என்ன ஆகுது அப்படின்னா இந்த இந்த எல்டிடி இவங்கெல்லாம் கிடையாது. ஸோ செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட்லாம் கிடையாது. ஆனா பட் இந்த டைம் பீரியட் ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா தமிழ்ஸை ஒரு மேஜர் எத்தனிக் குரூப்பாவே கன்சிடர் பண்ணாம அவங்களுடைய உரிமைகளை வந்து கட் பண்றாங்க. இப்போ முக்கியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் இந்த மைனாரிட்டிஸ், ஓகே, இந்த மைனாரிட்டிஸுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அவங்கள பத்தி எந்த விதமான கன்சிடரேஷனுமே கிடையாது. ஓகே, சோ அவங்கள ஒரு சிட்டிசன்ஷிப் ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப் ஆக்டே தமிழ்ஸே என்ன பண்ணல, அவங்களுடைய கோ சிட்டிசன்ஸா அக்செப்ட் பண்ணிக்கல. இது அப்பையில இருந்தே ஒரு ப்ராப்ளமா இருந்தது. ஓகே, பட் இந்த சமயத்துல என்ன ஆர்ம்டு ரெபல்லியன்லாம் ஸ்ரீலங்காவில் வரல, அடிதடி சண்டைலாம் வரல. ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு டிப்ளமேட்டிக் வேல தான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை டீல் பண்ணணும்னு பேசிக்கிறாரு. ஸோ ஹிஸ்டரியில பாத்தீங்க அப்படின்னா சினிமாவோ பண்டாரநாயகி ஜவஹர்லால் நேரு. ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளாரையும் ஒரு நல்ல ஆஸ் த லீடர்ஸ் ஆஃப் த போத் கண்ட்ரிஸ், ஸோ இந்தியாவுக்கு ஸ்ரீலங்கா முக்கியம், ஸ்ரீலங்காவுக்கு இந்தியா முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் டாக்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அண்ட் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ல போனா இந்தியா பஞ்சஷீல அக்ரிமெண்ட், சைனா கூட பஞ்சஷீல அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் சைனா ஆனதும் ஸ்ரீலங்கா ஒரு காரணம்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்தோ சைனா வார் நடக்கும்பொழுது ஸ்ரீலங்கா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவை ஈஸ் பண்றாங்க வார் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்ரீலங்காவும் நமக்கு உதவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ப்ராப்ளம்னு கிடையாது, எக்ஸாக்டா சொல்ல போனா ஸ்ரீலங்கா இந்தியாவுடைய க்ளோசஸ்ட் ஆலி அப்படின்ற ஒரு பட்சத்துல ஸ்ரீலங்கா மேல வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்க்கும்பொழுது ஸ்ரீலங்காவை டார்கெட் பண்ணாங்க. இதனால நீங்க புரிஞ்சுக்கணும், பிகாஸ் அது ஒரு சின்ன ஐலண்ட் நேஷன் அப்படின்னும் பொழுது அந்த ஐலண்ட் நேஷன் நம்ம இக்னோர் பண்ணிட முடியாது. அதனால நிறைய டைம் பீரியட்ல இந்தியாவில் ஈவன் இந்தியன் பிரைம் மினிஸ்டர்ஸ், ஓகே, ஸ்ரீலங்காவுடைய அதோடைய ஜியோ பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸை வச்சு நிறைய டைம் பீரியட்ல நம்ம ஸ்ரீலங்காவுக்கு என்ன பண்ணியிருக்கோம், சில விஷயங்கள் நம்மளையும் மீறி நம்ம அதிகமாவே செஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ எப்படி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1973ல என்ன ஆகுது அப்படின்னா 1973-74 இந்தியாவில் இப்போ நம்மளுடைய இந்திரா காந்தி மேடம் இருக்காங்க. ஸோ அந்த டைம் பீரியட்ல யுனைடெட் நேஷன்ஸோடைய ஜெனரல் செக்ரட்டரியா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட், ஓகே, ஸ்ரீலங்கன் ரெப்ரசன்டேட்டிவ் யாரா தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துச்சு. ஸோ இந்த டைம் பீரியட்ல தான் இந்திரா காந்தி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கச்சத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஸ்ரீலங்கா வாஸ் அவர் க்ளோஸ் ஆலி. ஸோ அதனால இந்த கச்சத்தீவு அப்படின்றத என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்குறாங்க. ஆனா என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த கச்சத்தீவு அப்படின்றது ஸ்ரீலங்கா கிட்ட கொடுக்கும் பொழுது அன்னைக்கு எந்த விதமான, இப்ப அன்னைக்கு தமிழ்நாட்டை ரூல் பண்ணது யாருன்னா நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள், அவங்க கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. டிஸ்கஸ் பண்ணாமதான் கச்சத்தீவை, ஓகே, அதனாலதான் கச்சத்தீவு காரை வார்க்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கச்சத்தீவு அப்படின்றது இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா அது ஒரு அன்இன்ஹாபிட்டட் ஐலண்ட்னு சொல்றாங்க. யாருமே அங்க போய் பெர்மனன்டான தங்கல. ரெண்டு நார்த்தை சார்ந்த மீனவர்களும் என்ன பண்றாங்க, they will go, அங்க ஒரு கோவில் இருக்கு, அந்தோனியர் கேத்தலிக் ஷ்ரைன் வாஸ் தேர், அந்தோனியர் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்க ரெண்டு தீவை சார்ந்த ரெண்டு நாட்டை சார்ந்த மக்களும் இந்த தீவுக்கு போவாங்க, ஃப்ரீயா இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுடைய ரிலீஜியஸ் வர்ஷிப் அந்த ஐலண்ட்ல நடந்துட்டு இருந்தது. இந்த கச்சத்தீவை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்தியாவை ரூல் பண்ண இந்த ராம்நாட், ஓகே, ஸோ இவங்களுடைய இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட், ராம்நாட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. ஆனா பட் 1973ல இந்திரா காந்தி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டைம் பீரியட்ல ஜியோ பாலிட்டிக்ஸை கன்சிடர் பண்ணி, ஸோ ஏன்னா இந்த டைம் பீரியட்ல இந்தியாவுக்கு இன்டர்நேஷனல் வைஸ் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஓகே, ஸோ கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. ஏன்னா இதே டைம் பீரியட்ல தான் 1974 அதான் நான் கொடுத்திருப்பேன், 1974 கச்சத்தீவு was ceded to Sri Lanka by then Prime Minister Indira Gandhi through Indo-Sri-Lankan Maritime Agreement. ஓகே, உங்களுடைய மெயின்ஸ்ல மிக முக்கியமான ஒரு ஏரியா. ஸோ இந்தோ ஸ்ரீலங்கன் மேரிடைம் அக்ரிமெண்ட் அப்படின்றது ஓகே இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான ஓகே இந்த கடல் எல்லைகளை வந்து பார்க்கும்போது பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போதான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. இதே வருஷத்துல என்ன அப்படின்னா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே 1974 தான் இந்தியா வந்து பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்மைலிங் புத்தா, ஆபரேஷன் ஸ்மைலிங் புத்தான்னு சொல்லிட்டு பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது தான் இன்டர்நேஷனல் ப்ரெஷர்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் நிக்சன், ஏன்னா நிறைய வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாமே நம்ம இந்தியா மேல சாங்ஷன்ஸ் அதிகமா போட்டுருவாங்க. ஸோ இது மூலயமா இந்தியா மேல சாங்ஷன்ஸ் போட்டா இந்தியா கூட ட்ரேட் எல்லாம் பண்ண மாட்டாங்க.
ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ப்ரெஷர்ஸ் இருக்கும். அப்போ யாரா நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஸோ ஸ்ரீலங்காவுக்கு இந்த கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது. இப்படி கச்சத்தீவு ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துட்ட உடனே நல்லா புரிஞ்சுக்குவாங்க, இன்னமேட்டு தான் இந்த ஃபிஷர்மேன் இஷ்யூ அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இந்த டைம் பீரியட்ல என்னதான் இந்த இந்தியோ ஸ்ரீலங்கா மேரிடைம் பவுண்டரி லைன் வாஸ் டிமார்க்கேட்டட், பட் இப்ப டிமார்க்கேட் பண்ணப்பட்ட பவுண்டரி லைன் அப்படின்றது இப்ப நமக்கு தெரியும், பட் த ஃபிஷ் டோன்ட் நோ விச் இஸ் தி பவுண்டரி. கரெக்டா கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? நமக்கு தெரியும் இதான் பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு, பட் அங்க இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷுக்கு தெரியாது இல்லையா இதான் பவுண்டரின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபிஷ்ஷை நோக்கி தான் ஃபிஷர்மேனும் போவாங்க. அப்ப ரெண்டு நாட்டை சார்ந்த ஃபிஷர்மேனுக்கும் எது பவுண்டரின்றது தெரிஞ்சாலுமே ஓகே தே யூஸ் டு கிராஸ் தி இந்தோ ஸ்ரீலங்கா மேரிடைம் பவுண்டரி. அப்ப இதனாலதான் இந்தியன் ஃபிஷர்மேன்ஸ் ஸ்ரீலங்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க, கேப்சர் பண்ணுவாங்க, அவங்களுடைய போட்டை கேப்சர் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணி சில இடத்துல கொண்டு கூட இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டரியில எப்பயுமே ஒரு அன்சால்வ்டு ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய இந்த ஃபிஷர்மேன் கிரைசிஸை உருவாக்குனது தெரிந்தோ தெரியாமலோ என்ன அப்படின்னா இந்திரா காந்தி. ஓகேவா? ஸோ இந்திரா காந்தி மேம் தான் அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஹிஸ்டரியில இன்னைக்கும் பைலேட்டரல் ரிலேஷன்ஸ்ல ஒரு பெரிய கிரைசிஸா பார்க்கப்படுது. அதனாலதான் கொடுத்துருக்காங்க. At the time, Indira Gandhi failed to realize that such an agreement might create a new unsolvable issue for fisherman crisis. Fisherman crisis ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசனே என்ன அப்படின்னா the Indo Sri Lankan Maritime Boundary Agreement and ceding of Kachati. ஸோ இதுதான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஸ்ரீலங்கன்ஸ் என்ன பண்றாங்கன்னா அது எங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக்கல் ஜோன் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. Okay, in 1976, India enacted the Territorial Waters, Continental Shelf, Exclusive Economical Zone and Other Maritime Zones Act. Likewise, Sri Lanka too enacted a similar act, thus forming their own exclusive economical zone. So, இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஃபிஷர்மேன் இஷ்யூக்கு ஓகே இது ஒரு காரணமா இருக்கு. ஓகே ஸோ இன்னைக்கு இந்தியா ஸ்ரீலங்கான்னு எடுத்துக்கும் பொழுது ஓகே இந்தியன் ஃபிஷர்மேன் ஸ்ரீலங்கா எல்லையை தாண்டி போய் மீன் பிடிக்கிறாங்க, ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன் இந்திய எல்லையை தாண்டி மீன் பிடிக்கிறாங்க அப்படின்றதும் இன்னைக்கு ஒரு பெரிய இஷ்யூ. பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் அளவுல இது எப்பயுமே ஒரு பெரிய டாக்ஸா போயிட்டு இருக்கும். அண்ட் ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் ஃபிஷர்மேன்ஸ் அதிகமா மெக்கனைஸ்டு ட்ராலர்ஸை யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதனால அவங்க அதிகமா ஃபிஷ்ஷை வந்து கேப்சர் பண்றாங்க, நாங்கெல்லாம் வந்து அப்படி கிடையாது. ஸோ வி ஆர் ஆல் யூசிங் சம் மேனுவல் டிராவலர்ஸ், பட் தி இந்தியன் ஃபிஷர்மேன்ஸ் ஆர் ஆல் யூசிங் த மெக்கனைஸ்டு டிராவலர்ஸ். அது தப்பு. இந்த மாதிரி காரணத்துக்காகவும் இந்தியன் போட்ஸ் ஃபிஷர்மேன்ஸ் உடைய போட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி வச்சுக்கிறதுன்றது ஒரு காமனான ஒரு விஷயம். இன்னைக்கும் so far no concrete agreement has been reached since India favors regulating the travelers instead of banning them altogether. ஓகே இந்த மெக்கனைஸ்டு டிராவலர்ஸை ரெகுலேட் பண்ணணும்னு சொல்றாங்களே வச்சு ஓகே மற்றபடி ஆர் ஃபிஷிங்கை பேன் பண்ணணும் அப்படின்றதுலாம் இங்க கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அண்ட் அதான் ஒரு 2021 ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. We don't have clear statistics of number of fishermen being arrested or released. Based on the print publications and media, it is said that right from 2016 to 2021, 1,000 fishermen were arrested by the Sri Lankan Navy and around 185 boats. மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னும் பொழுது இப்போ அவங்களுடைய போட்டை பிடிங்கி வச்சுக்கிட்டு அவங்க எப்படி மீன் பிடிப்பாங்க? வீட்லயே உட்காந்துட்டா மீன் பிடிக்க முடியாது இல்லையா? So in recent times, more than 386 fishermen were severely injured, either during custody or gunfire, and over 118 dead and 83 missing. இது March 2021 நியூஸ்பேப்பர் எடுத்த ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு இந்தியா ஸ்ரீலங்கா பைலேட்டரல் ரிலேஷன்ஸ்ல ஒரு பெரிய தலைவலியா இருக்கிறது என்ன அப்படின்னா the ceding of Kachativu. ஆல்ரெடி அது நடந்துருச்சு. ஓகே பட் அண்ட் ஆல்சோ த ஃபிஷர்மேன் இஷ்யூ. ஓகே அண்ட் மொராஜி தேசாய், இப்ப ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்திக்கு அப்புறமா மொராஜி தேசாய் டைம் பீரியட்ல தான் ஸ்ரீலங்கால அதிகமா இந்த ரயோட்ஸ் நடக்குது. பிகாஸ் இந்த தமிழ் மூமெண்ட்ஸ், தமிழ் ஈழம் அப்படின்றது உருவானது இவருடைய பீரியட்ல தான். ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ரீலங்கால சிவில் வார் நடக்குது. நான் ரொம்ப டீப்பா போல ஒரு 250 வேர்ட்ஸ் நீங்க எழுதணும் பொழுது என்னென்னலாம் டீல் பண்ணணும்ன்றதான் நான் சொல்ல போறேன். ஐம் நாட் கோயிங் சோ டீப் இன்டு தி இஷ்யூ. ஓகே ஐ அம் டேக்கிங் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ். நான் அதனால என்னன்றது மட்டும் சொல்றேன், ரொம்ப டீப்பா நம்ம போகல. ஓகேவா? ஸோ தமிழகத்துடைய வரலாற்றுக்குள்ள நான் போகல. ஸோ ராஜீவ்காந்தி பீரியட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் இருக்கும் பொழுதுதான் ஸ்ரீலங்கா அஃபேர்ஸ்ல அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாரு. அவர் சீரியஸாவே he was the only Indian prime minister, the prime minister who gave much importance for Sri Lankan affairs.
ஓகே, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்த டைம் பீரியட்ல எல்டிடி வாஸ் டாமினேட்டிங். ஓகேவா? சோ அங்க எல்டிடி ஆர்ம்டு ரிபெல்லியனுக்கே போறாங்க. சோ ஒரு பக்கம் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட், இன்னொரு பக்கம் எல்டிடி. சோ ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு நாங்க ஆர்ம்ஸ் தரோம், அம்யூனிஷன்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட்ல நிறைய கண்ட்ரி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எல்டிடி இவங்க தமிழ்ஸ். சோ இந்தியாவில் ஒரு கன்சிடரபிள் தமிழ் பாப்புலேஷன்ஸ் நம்மளுடைய சவுத் இந்தியாவில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. சோ இவங்களையும் பகச்சிக்க கூடாதுன்றதுக்காக ராஜீவ்காந்தி மீடியேஷனுக்கு போறாரு. சோ ராஜீவ்காந்தி மீடியேஷன் 1986ல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1984ல ராஜீவ்காந்தி கேம் இன்டு பார். சோ 89 வரைக்கும் ராஜீவ்காந்தி வாஸ் இன் பார். இந்த டைம் பீரியட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஸ்ல ஒரு பெரிய ஒரு மைல்கல்னு கூட சொல்லலாம். சோ ராஜீவ்காந்தி சொல்ற விஷயம் ரொம்ப சிம்பிள். ஸ்ரீலங்காவுடைய கான்ஸ்டிடியூஷன்ல 13th அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க, 13வது சட்ட திருத்தம். இந்த 13வது சட்ட திருத்தம் அப்படின்றது ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய தமிழ்ஸுக்கு அவங்களுடைய ரைட்ஸ் ஆர் அவங்களுடைய சிவில் லிபர்டிஸுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட். இந்த அமெண்ட்மெண்ட்டை எடுத்துட்டு வரணும். ஓகே, ஸ்ரீலங்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இந்த அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வரணும். 13th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வரணும். லைக்வைஸ் அவர் எல்டிடி பிரபாகரன் எல்டிடி என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க சிவில் வார்ல இன்வால்வ் ஆகிறத ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுடைய ஆர்ம்ஸை திருப்பி கொடுத்துடணும். இதுதான் டீல். கான்செப்ட் புரியுதா? இதுதான் ராஜீவ் ஜெயவர்தனே அக்கார்ட் அப்படின்றத நீங்க படிப்பீங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஸோ பேஸ்ட் ஆன் தீஸ் அக்ரிமெண்ட்ஸ் இந்தியா சென்ட் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். இதை பார்க்கறதுக்காக, இதை ரெகுலேட் பண்றதுக்காக இந்தியாவுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்றவங்க ஸ்ரீலங்காவுக்கு போனாங்க. ஆனா பட் என்ன அப்படின்னா நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. இந்தியாவுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுக்கும், ஏன்னா இந்தியாவுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ் ஓகே எல்டிடிஇ அண்ட் ஆல்சோ ஸ்ரீலங்கன் ஆர்மி, இவங்களுக்கு 3 பேருக்குள்ளார ஏதோ சம் மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் தேர் வாஸ் அ சேயிங் தட் திஸ் இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ் ஓகே தே ஹவ் மிஸ்பிஹேவ்ட் வித் தமிழ். ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா ஆயுதத்தை ஒப்படைக்க வேண்டிய எல்டிடி என்ன பண்ணனா ஆயுதத்தை ஒப்படைக்கும். ஸோ ப்ராப்ளம் கண்டினியூ ஆச்சு. ஸோ ஆயுதத்தை எல்டிடி ஒப்படைக்கலன்னும் பொழுது ஸோ சிவில் வார் திருப்பி ஸ்ரீலங்கால ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி சிவில் வார் நடந்துட்டு இருக்கும் போது தான் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1991ல ஓகே அப்போதைய எலெக்ஷன்ல நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஓகே ஸ்ரீபெரும்புதூர்ல ராஜீவ்காந்தி சார் எலெக்ஷன் கம்பெயினுக்காக வராது. ஸோ அப்போ எலெக்ஷன் கம்பெயினுக்காக வரும்பொழுது ஸோ இட் இஸ் சொல்ல போனா அந்த எல்டிடி பர்சன்ஸ் இவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அவரை அசாசினேட் பண்ணிட்டாங்க. கேஸ் இதுதான் நீங்க இன்னைக்கும் பார்ப்பீங்க, 70 விடுதலைக்காக இன்னைக்கும் போராடுறாங்க இல்லையா. ஓகே, ஸோ இதான் ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ 1992க்கு மேல உங்களுக்கு புரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஓகே ஸோ இந்தியா டிக்ளேர்ட் எல்டிடி டு பி a terrorist outfit in 1992 because 1991 May ஓகே ராஜீவ் காந்தி வாஸ் நோ. ஓகே எலெக்ஷன் கம்பெயின்ல வந்தாரு, ஸோ அசாசினேட் பண்ணியாச்சு. ஸோ 1992ல எல்டிடியை ஒரு டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்னு சொன்னாலுமே இவருக்கு அப்புறமா ராஜீவுக்கு அப்புறமா எந்த விதமான யாருமே எந்த விதமான இந்தியன் பிரைம் மினிஸ்டர்ஸும் அதிகமா என்ன பண்ணல அப்படின்னா ஸ்ரீலங்கன் அஃபேர்ஸ் தலையிடல. ஸோ இந்தியா பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் ஸ்ரீலங்கால இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா யாரும் அந்த அளவுக்கு தலையிட மாட்டாங்க. ஸோ சிவில் வார் கண்டினியூவா இருந்துச்சு. ஸோ அங்க ஸ்ரீலங்கால ஓகே ஜெயவர்தனே போயிட்டு சந்திரிகா குமாரதுங்க வராங்க. ஸோ இங்க பிவி நரசிம்மராவ். ஸோ ஸ்ரீலங்காவை எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னா அவங்களுடைய இன்டர்னல் அஃபேர்ஸை தலையிடாம ஸ்ரீலங்கா வாஸ் a member of SAARC, ஸ்ரீலங்கா வாஸ் a member of non-alignment. ஸோ அதனால அந்த மாதிரி மற்ற மாதிரியான ரிலேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பைலேட்டரல் எக்கனாமிக்கல் ரிலேஷன்ஸ், அதுக்கப்புறமா கல்ச்சரல் ரிலேஷன்ஸ், இந்த மாதிரியான ரிலேஷன்ஸ் போயிட்டு இருந்தது வித்தவுட் டீலிங் இன் டு தி சிவில் வார். இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அடல் பிஹாரி வாஜ்பாய் டைம் பீரியட்லயும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ he also want to have a cordial relationship with Sri Lanka. So Ranil Wickremesinghe remembered Vajpayee role in bringing stability to the region. Okay, so LTT-க்கும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் ப்ராப்ளம் வரும்போது இட் வாஸ் த வாஜ்பாய். ஓகே, ஸோ என்ன பண்றாருன்னா அமைதி பேச்சுவார்த்தைக்கு நிறைய முயற்சி பண்ணாரு. ஆனா பட் திங்ஸ் சேஞ்ச் ஆஃப்டர் வாஜ்பாய். இங்க மன்மோகன் சிங் வராங்க. ஓகே, மன்மோகன் சிங் பீரியட்ல முக்கியமா காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் இந்த டைம் பீரியட்ல ஸ்ரீலங்காவுடைய சிவில் வார் ஒரு பீக்கே போச்சுன்னு சொல்லலாம். காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியர் கம்ஸ் த ஃபெலோ ராஜபக்ஷே. யார் சார் இந்த ராஜபக்ஷே? இந்த ராஜபக்ஷே எல்டிடியை எப்படியும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் ஸ்ரீலங்காவுக்கு வராரு. ஸ்ரீலங்காவுடைய பிரசிடென்டா இருக்காரு. ஸோ ராஜபக்ஷேவுடைய ஸ்டைல் ஆஃப் டிப்ளமசியை பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஹார்ட் டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவாங்க.
இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் படிக்கும்போது ரெண்டு விதமான டிப்ளமசியை பத்தி பேசுவோம். ஒன்று ஹாட் டிப்ளமசி, இன்னொன்னு ஓகே சாஃப்ட் டிப்ளமசின்னு பேசுவோம். எப்படியும் ஆயுத பலம் கொண்டு ஓகே எல்டிடியை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ராஜபக்சே முடிவு பண்ணாரு. ஸோ இதனால ராஜபக்சே நிறைய இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிஸ் கூட ஓகே அவங்களோட ஹெல்ப்பை சீக் பண்ணாரு. முக்கியமா சைனா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகும். ராஜபக்சேவுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா he was so close to China. ஓகே இன்னைக்கும் ராஜபக்சே சைனா கூட அதான் படிக்க போடலாம். ஓகே ஸோ நிறைய இடத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜபக்சே கவர்மெண்ட் சைனா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஸோ பை 2009 நமக்கே தெரியும். ஸோ 2009 ஸ்ரீலங்கன் சிவில் வார் கேம் டு அன் எண்ட். ஓகே நிறைய டைம் பீரியட்ல ஸ்ரீலங்காவுக்கு ஓகே ஸ்ரீலங்காவை எதிர்த்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ல எந்த விதமான ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாலும் இந்தியா மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க, நியூட்ரலிட்டி ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நியூட்ரலிட்டி ஆயிடுவாங்க, ஆர் தே வாண்ட் டு வோட் இன் ஃபேவர் ஆஃப் ஸ்ரீலங்கா ஆர் நெய்தர் அதாவது ஸ்ரீலங்காவுக்கு எந்த ஒரு விதத்திலயும் இந்தியா அகைன்ஸ்டா ஓட் பண்ணிருக்க மாட்டாங்க, பண்ணல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ். ஸ்ரீலங்காவுக்கு அகைன்ஸ்டா ஓட் பண்ணி ஓகே நாளைக்கு சைனா ஸ்ரீலங்காவை தன்னுடைய மிலிட்டரி பேஸா வச்சுக்குமோ அப்படின்ற ஒரு பயம். ஓகே கன்சிடரிங் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இது வரைக்குமே இந்தியா பண்ணிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஓகே தே வில் கெப்ட் அலூவ் ஃப்ரம் த சிச்சுவேஷன். அந்த சூழ்நிலையில இருந்து என்ன பண்ணுவாங்க, விலகிடுவாங்க, நியூட்ரல் ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் இந்தியாவுடைய டிப்ளமேட்டிக் சீனி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ரீலங்கா. ஸோ ஈவன் நரேந்திர மோடிஜி டைம் பீரியட்லயும் பாத்தீங்கன்னா சரி, ஸோ இது ராஜபக்சே ஆர் மைத்ரிபாலா சிறிசேனா, ஸோ இவங்களுடைய பீரியட்லாம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா போஸ்ட் 2009ல ஸ்ரீலங்காவுடைய சிவில் வார் முடிச்சிருந்தாலுமே ஸ்ரீலங்கா ரொம்ப க்ளோஸா சைனா கூட போறது தெரிஞ்சாலுமே வி இந்தியன் சப்போர்ட்டிங் ஃபார் ஸ்ரீலங்கா வித் ரெஸ்பெக்ட் டு வாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜபக்சே வாஸ் ப்ரோ சைனீஸ் வேரஸ் மைத்ரிபால சிறிசேனா வாஸ் நாட் ஆஃப் தட் கைண்ட். ஸோ ஸ்ரீலங்கால அங்க இருக்கக்கூடிய 2015 நம்ம மோடிஜி 3 தடவை இது இருக்கும் ஸ்ரீலங்கா போயிருக்காரு, 15, 17 அண்ட் ஆல்சோ 19. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்க்கும் பொழுது இந்தியா இஸ் ஆல்வேஸ் யூஸ் டு சப்போர்ட் ஃபார் ஸ்ரீலங்கா. 2019 நடந்த சர்ச் பாம்பு கேஸ்ல இந்தியா வந்து ஈஸ்டர் பாம்பு கேஸ்ல இந்தியா வந்து அவங்களுடைய சொல்லப்போனா இந்தியாவுடைய ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது நடந்துட்டு இருக்கு. ஓகே ஸோ இது தவிர்த்து இல்லாம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஓகே இட் வாஸ் வார் டார் நேஷன். ஓகே போர்க்களத்தால் கிழிந்த நாடு ஸ்ரீலங்கா. ஸோ இங்க நிறைய இந்தியன்ஸுக்கு அங்க இருக்கக்கூடிய தமிழ்ஸுக்கு ஹவுசிங் ப்ராஜெக்ட் அப்படின்றது நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓகே சப்போர்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதிகமா 1372 கோர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 46,000 வீடுகள் கட்டி நார்த் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கால கட்டி தரப்பட்டிருக்கு. இன்னொன்று என்னன்னா கல்ச்சுரல் அண்ட் அகடமிக் கோஆர்டினேஷன். இதுதான் நீங்க உங்களுடைய எக்ஸாம்ல எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்ரீலங்கா ஃபேமஸ், இட்ஸ் a Buddhist country. India is also a Buddhist country, which means Buddhism born in India. ஸோ இப்போ புத்த பூர்ணிமாலாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, 2 நாடுமே கொண்டாடுவாங்க. ஸோ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடந்திருக்கு. ஸ்ரீலங்கால இருந்து நிறைய பீப்புள்ஸ் இங்க படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, படிக்கிறாங்க, அகடமிக் ஸ்காலர்ஸா இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில இருந்து நிறைய டூரிஸ்ட் ஸ்ரீலங்காவுக்கு போறாங்க. புரியுதுங்களா? ஸோ உலகத்திலேயே ஸ்ரீலங்காவுக்கு அதிகமான டூரிஸ்ட் வரக்கூடிய நாடு எந்த நாட்டுல இருந்து அதிகமா வராங்கன்னா இந்தியா. அண்ட் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா கமெமரேட்டட் 2600th year of enlightenment of Buddha, that is சம்புதவத ஜெயந்தின்னு பேரு. ஸோ இதெல்லாம் உங்களுடைய நீங்க எக்ஸாமினேஷன்ல எழுதும் பொழுது ரீசெண்ட் ட்ரெண்ட் இதெல்லாம் சொல்லலாம். The two governments also celebrated 150th anniversary of அனகரிக தர்மபாலா in 2014. ஸோ இதெல்லாம் ரீசெண்டான ட்ரெண்ட். அண்ட் இந்தியா ஸ்ரீலங்காவுடைய எக்கனாமிக் கோஆபரேஷன், கல்ச்சரல் கோஆபரேஷன் நான் சொன்னேன் இல்லையா, அதிகமா டூரிஸ்ட் விசா. Government of India formally launched the e-tourist visa scheme for Sri Lankan tourists. Okay, so இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்க்கும்போது சொல்லலாம். இந்த செக்யூரிட்டிலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமே ஓகே ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் இருக்கு. இதுதான் மித்ரா சக்தின்னு சொல்லுவாங்க. இதே நேவல் எக்ஸசைசஸ் லினக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜிக் புரியுதா உங்களுக்கு? அண்ட் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல பீஸ் அண்ட் ஆல்சோ கவுண்டர் டெரரிசத்துக்கு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான ஒரு விதமான ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் நீங்க படிக்கும் பொழுது மேக்சிமம் பாசிட்டிவா தான் எழுதுவீங்க. ஓகே, ட்ரைலேட்டரல் அது என்ன நேம்ன்றதான் தெரியும். இப்போ மித்ரா சக்தி, ஓகே, ஸ்லினெக்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்றது தெரியும். பாருங்க, இதெல்லாம் கரண்ட் ட்ரெண்ட். 2019 ஏப்ரல்ல இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா கன்க்ளூடட் அக்ரிமெண்ட் ஆன் கவுண்டரிங் ட்ரக் அண்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங்.
கான்செப்ட் புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஓகே நிறைய விஷயங்கள்ல இப்போ நீங்க டூரிசம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, ஓகே இது எல்லாமே ஸ்ரீலங்காவுக்கு நாமும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா 2004ல ஸ்ரீலங்காவுக்கு நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2004ல சுனாமி வரும் பொழுது வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஃபண்ட் கொடுக்க வந்தாங்க. பட் நாம அந்த ஃபண்டை ஸ்ரீலங்காவுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணோம். இன்னைக்கு கொரோனா டைம் பீரியட்ல அதிகமான வேக்சின்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் நடந்தாலும் என்னென்னலாம் கன்சர்ன் அப்படின்னா ஸ்ரீலங்கா ஓகே ஹம்பனதோட்டா போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹம்பன்தோட்டா போர்ட்டை 99 இயர்ஸ் 99 வருஷம் சைனாவுக்கு லீஸுக்கு விட்டுருக்கான். இது ஒரு பெரிய கன்சர்ன். சைனா கிட்ட இருந்து முக்கியமா ராஜபக்சே பீரியட்ல அதிகமான லோன் வாங்கப்பட்டிருக்கு. இந்த லோன் ஸ்ரீலங்காவால திருப்பி கொடுக்க முடியல, லோன் டிஃபால்ட் ஆயிட்டாங்க. அப்ப சைனா என்ன சொல்றாங்களோ அதான் கேட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு கன்சர்ன். Joint venture for running the Matala Rajapaksa International Airport, which India has not moved forward in desired direction. Matala Airport is not far from Hambanathota Port, which is operated by China. Okay, concept புரியுதா உங்களுக்கு? And India ODA NTPC was supposed to undertake the Sampur thermal power station project, but Sri Lanka environmental issues சொல்லிட்டு இதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, பட் இந்தியா இதெல்லாம் மீறி இந்தியா என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு நிறைய ஓகே நம்ம வேக்சின்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், டெமோக்ராட்டிக் அங்க எதனா ஒரு கிரைசிஸ் அப்படின்னா சப்போர்ட் பண்றோம், இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறோம். ஓகே, நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் நம்மளுடைய உளவுத்துறை அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நாட்டுக்கு எதனா பிரச்சனைனா நாம சப்போர்ட் பண்றோம். ஆனா இதெல்லாம் பண்ணாலுமே ஸ்ரீலங்கா முக்கியமா ராஜபக்சேவுடைய ரெஜிம், இன்னைக்கு கூட ராஜபக்சே ஓகே ஸோ சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்களுடைய 100th year செலிப்ரேஷன் பண்ணும் பொழுது what Sri Lanka Rajapaksa says that ஸ்ரீலங்காவுக்கு நம்பர் 1 ஃப்ரெண்ட் யார் சார் அப்படின்னா சைனா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ராஜபக்சே சொல்றாங்க. ஆனா பட் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா செய்யறது யாருன்னா இந்தியா. பட் அவங்க சீனாவை தான் என்ன பண்றாங்க எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். ஸோ பைலேட்ரல் ரிலேஷன்ஸ் அப்படின்னும் பொழுது யூ கேனாட் இக்னோர் எனிஒன். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? bilateral relations உடைய பியூட்டியே என்ன அப்படின்னா this is the example that I want to show you how Indo-Sri Lanka relations was right from historical background to the present time. So ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருக்காங்க. இது என்னமோ நீங்க டீப்பா போய் படிச்சீங்க எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் என்ன கண்டென்ட் அப்படின்றது புரியும். So finally as a summary, India Sri Lanka sharing cultural ties. Okay, the people, there is a way we can even say that we are all the natural partners. ஏன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவிலேயும் இருக்காங்க. ஓகே, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ரிலீஜன் இந்தியாவிலேயும் இருக்கு. இந்தியாவில் உற்பத்தியான ஆரம்பிக்கப்பட்ட மதம் தான் ஸ்ரீலங்காவையும் டாமினேட் பண்ணது. It was our Ashoka, he has sent a son and daughter to spread Buddhism in Sri Lanka. ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஸ்லோ ஸ்டேஸ் இருந்தாலும் ரீசன்ட் டைம் பீரியட்ல ஸ்ரீலங்கா வாஸ் மூவிங் க்ளோசர் டு சைனா. இது ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். இந்தியாவை சுத்தி வளைக்கிறதுக்கு இந்தியன் ஓஷனே கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்கு சைனா ஸ்டிக் ஆஃப் கோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. இதுக்கு ஸ்ரீலங்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்ரீலங்காவுக்கு அதிகமான லோன் கொடுத்து ஸ்ரீலங்காவை தன்னுடைய மிலிட்டரி பேஸா மாற்றணும் அப்படின்றது சைனா பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் ராஜபக்சே கவர்மெண்ட் ஸ்ரீலங்கால வரும் பொழுது இந்தியாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். பட் இதெல்லாம் இருந்தாலுமே இதெல்லாம் அவன் பண்றது பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சாலுமே நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய கோபமான முகத்தை காமிப்பாம நம்ம சிரிச்சுக்கிட்டே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படிங்களாங்க பாத்துக்கலாங்க அப்படின்ற மாதிரி போயிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ நீட் டு ரைட். ஸோ மிக முக்கியமான இஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா the fisherman issue. ஓகே, அண்ட் இந்த ஃபிஷர்மேன் இஷ்யூக்கு சொல்யூஷன் அப்படின்றத என்னன்றது இன்னமும் ரெண்டு தரப்பும் பேசி. ஓகே, ஸோ we will see in the next class. Bye, take care. Bye.